கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனித உடலுக்கும் கோயில் கட்டமைப்புக்கும் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் போட்டு நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் வந்தது. அப்படியே ஒரு சித்தர் பத்தனுங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோயில் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த காடு போகிற மாதிரி வாசல் போகிற மாதிரிலாம் செஞ்சு இந்த கோயிலுக்கும் உடம்புக்கும் சம்மந்தங்குதான்னா, கோயில் செவத்தில் கட்டிக்கிறானுங்க. இது அப்படியே இருக்குது. இப்போ இதை தொட்டால் ஃபிகர் தொட்டுது, அம்மா தொடுறாங்க, ஃப்ரெண்டு தொடுறாங்க, கோவமாக தொடுறாங்க, தெரியுது. அப்படி தானே? கோயில் செவத்தில் போய் வச்சா என்ன தெரியும்? கோயில் செவத்துக்கு தெரியாது. ஆனால் கட்டிக்கலாம். எப்படி? தொடர்பு பற்றி பேசிக்கலாம். இங்கே மதம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் மனித ஆராய்ச்சி செய்யறதா சொல்லி தொடர்பு இருக்குதா சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா, அப்படி நல்லா ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து விரதம் இருக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கிற குடல்லாம் என்ன ஆகிடும், ஆனால் சுத்தமாக ஆகிடும். அது வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிறதுனால அது என்ன, அது நல்லது. விரதம் தான் என்ன, இது நல்லது. உடம்பு என்ன ஆகும், சுத்தமாக. அது ஒன்று. இப்போ வெளிக்கிழமை என்ன ஆகிடுவீங்க? இப்போ நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை இருந்துருன்னா இருக்க மாட்டீங்க. ஏன்? அனிதான் சிக்கனு, மட்டனு, பீஃபு எல்லாம் கடையில் விற்கிது. ஃபோர்க்கு எல்லாம் பீஃபோடு நிறுத்தக்கூடாது, ஃபோர்க்கு சொல்லுன்றாங்க இப்போ. ஆமாம், நீங்கள் பீஃபை சொல்கிறீங்க, ஆனால் ஃபோர்க்கு சொல்ல மாட்டேங்க, பைண்டன் வச்சுங்கிறான். இப்போ ஃபோர்க்கையும் சொல்லணும் இப்போது. ஏன்னா இந்த பக்கம் ஒருத்தங்கிறான், அந்த பக்கம் ஒருத்தங்கிறான், 2 நான்சென்ஸுங்கிறானுங்க. ஒரு பக்கம் பீஃப் சொல்லும்போது கூட ஒன்றா சேர்ந்து சொல்லணும். இப்போ ஃபோர்க்கும் சேர்ந்து சொல்லணும். இப்போது அது ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் என்னைக்கு கிடைக்குதே? ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்ப. ஏன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை விரதம் இருக்க முடியாது? 2 நாள் என்ன பண்ணுவார், நம்மளே கடையெல்லாம் கட் பண்ணி போட்டு நிற்பாங்க. இப்போ அந்த மாதிரி தொடர்பு பற்றி என்ன பண்ணிடுது அப்படின்னா, உடம்பை கூட வந்து தொடர்பாங்க. அந்த முனையை தரிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ நல்லது. என்ன பண்ணோம், பிறகுற குழந்தைங்களாம் இதான் நல்லது. நான் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருந்தேன், பிறந்த உடனே யாருன்னா யாருக்குன்னா சொன்னாங்களா, தொப்புள் கொடி அறுத்துருன்னு. ஆடு மாடுலாம் கத்தி வச்சு நடந்துட்டு கிளிப் போட்டு, இந்த பக்கம் ஒரு கிளிப்பு, இந்த பக்கம் கிளிப் போட்ட கட் பண்ணுது பஞ்சே. எங்கள் ஊரில் நான் மாடெல்லாம் வச்சுக்கிறேன். பசு ஒரு 4-5 கன்று போட்டுக்குது. அது பண்ணுக்குது. நான் பார்த்து அதை பாசமாக பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு கண்ணு சிந்துது, பார்த்துட்டு வந்துடும். அவ்வளோதான். 2 கிளிப் போட்டு என்ன பண்ணல நான், அதை கைட்டவே இல்லை. அதுவும் கைட்டுன்னு வந்துச்சு. ஆனால் நமக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, பிறந்த உடனே அப்படி தானே தொப்புள் கொடி அறுத்து விட்டாங்களா இல்லையா? அறுத்தாங்களா இல்லையா சார்? அது எனக்கு எப்படி தெரியும்? பொம்பளைக்கும் தெரியாது, அவமயக்கத்தில் இருப்பா. 105 வந்துட்டுக்கிறோம், அவ்வளோதான். இன்னும் இந்த பக்கம் ஒரு கிளிப் போட்டாங்க, அந்த பக்கம் ஒரு கிளிப் போட்டாங்க. ஏன்னா கேஸ் எதனா ஃபார்ம் ஆகிவிடாது. சில பேர் கிளிப் சரியாக போட்டுருக்க மாட்டாங்க, தனியாக ஒரு பப்புள் இருக்கும் தொப்புளில். அதில் போய் பொம்பரம் விட முடியாது. தொப்புளில் பொம்பரம் விடுறதுக்கு கூட தொப்புள் இருக்கணும். எப்படி இருக்குண்ணா, இந்த பொம்பரம் விடுற மாதிரி இருக்கணும். எல்லா தொப்புளும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க. அதனால் தொப்புளை தைரியமாக காட்டுறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் வேணும். ஏன்? என்ன டேமேஜ் ஆயிருந்தாலும் என்ன இருக்கா? இதெல்லாம் கிண்டலுக்கு உண்மையாக தான் சொல்கிறேன் சார். கோயிலுக்கும் உடம்புக்கும் சம்மந்தங்க தானே. நீ எதை வேணா என்ன பண்ணிக்கலாம், சம்மந்த படுத்திக்கலாம். ஆனால் சில கோயில் என்ன பண்ணிக்கிறாங்க, கற்றுக் கொடுக்கறதுக்காகவே செஞ்சுக்கிறாங்க. கோபுர வாசல் வச்சு உள்ளே போனால் கருவறை உள்ளே இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியும் செஞ்சுக்கிறாங்க. சில கோயில் அப்படிலாம் கிடையாது. சுற்றி ஒரு 4 செவரை வச்சுட்டு மேலே கூரை போட்டு அப்படியும் கூட செஞ்சு வச்சுக்கிறாங்க. நம்ம கிராமங்கள்லாம் கோயிலெலாம் அப்படி இருக்காது. ஒரு கூரையும் இருக்காது, ஒரு உடம்பும் இருக்காது. உடம்புலேயே வச்சுருப்பான். ஒரு 7 பேர் உட்கார வச்சுருப்பான். அப்படியே ட்ரிம்லாம் பண்ணி சேவ்லாம் பண்ணி க்ளீனாக இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? நம்ம எத்தனை வருஷம் போய் போனாலும் எப்படி தான் இருக்குவார் அவர். முறுக்கி அப்படியே வச்சுருப்பார். நம்ம முறுக்கி விட்டால் வந்துடுது. நானும் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி முறுக்கி நிற்கலாமான்னு பார்த்தா குரான் போகிற போகல என்ன இது, இதுவே தாடி வண்டியில் போல பறகுது. இப்படி சம்மந்தம் இதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணும், பாவம் இல்லை நான். ஆனால் சம்மந்தப்படுத்தி செஞ்சதும் உண்டு. ஆனால் மதம் உங்களுக்கு என்ன பண்ணோன்னா இப்படிலாம் சம்மந்தப்படுத்தி ஏமாற்றோம். அப்போ தான் நீங்கள் விரதம் இருப்பீங்க, இல்லைன்னா விரதம் இருக்க மாட்டீங்களா? கடவுளின் பேரில் சொன்னால் தான் நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்களா, இல்லைன்னா நீங்கள் என்ன இருக்க மாட்டீங்களா? அப்போனா மனுஷனுக்கு அறிவே கிடையாது. நாங்கள் சொன்னால் தான் என்ன பண்ணுவான். அப்போ நீ சுய அறிவோடு ஆகக்கூடாதுன்னு இருக்கிறான். எனக்கு சொல்லிட்டா புரிஞ்சுப்பேன் தானே. எந்த மத புக்கில் போட்டு வச்சுறான் நம்மள இடது பக்கம் போக சொல்லி?
யாருன்னா சித்தர் வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு பாடம் பண்ணி மந்திரம் சொல்லி அந்த பக்கம் போனால் நரகத்துக்கு போயிடுவேன், இந்த ஓரமே போ, இடது பக்கமே போ, அப்போ தான் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொன்னாங்க. ரோட்டில் போகிறல்ல, எந்த பக்கம் போகிற, ஏன் போகிற? புரிஞ்சிச்சு உனக்கு ரூல்ஸுன்றதை விட புரிஞ்சிச்சு. போகிறவங்களாம் இந்த பக்கம் போனால் அதே மாதிரி அவனும் லெஃப்ட்டில் போனால் அந்த பக்கம் போவான். ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டான். இதுக்கு மத புக்கு எதனா தேவைப்பட்டுச்சே, வேத விற்பனர்கள்லாம் தேவைப்பட்டாங்க, குருலாம் தேவைப்பட்டாங்க. சொன்னவே என்ன ஆகிட்ட நீ? இனிமேல் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா? நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக இரு, உனக்கு கொண்டாடுனா சொன்னால் செய்ய மாட்டியா? நீ கடவுள் சொன்னால் தான் செய்வியா? ஏமாத்துறாங்க. உடம்பு ஒரு நாள் பட்னியாக இரு, நான் எப்போ இருக்கலாம் உனக்கு? காலத்துக்குமே பட்னி தான், சோறே இல்லை. அப்போ குடிகாரன், குடும்பம் சரியில்லை, வாழ்க்கை இல்லை. அவன் தான் குழந்தைங்க என்ன பண்ணா? பிச்சை எடுத்து சாப்பிட்டுங்கிற குழந்தைக்கு என்றைக்கு விரதம் இருக்கான்? யார் விரதம் இருப்பாங்க? கடவுளின் பேரில் விரதம் இருக்குனாக்கா அப்போ யார் தான் விரதம் இருக்க முடியும்? யார் தான் கடவுளுக்கு தேவைப்படுறாங்க? அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து அதை ஆதரிச்சோன்னு வச்சுக்கேன். கோயில் ஆமாம் மாதிரி உடம்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. சம்மந்தப்பற்றி கட்டந்தும் உண்டு, சும்மா கட்டந்தும் உண்டு, சம்மந்தப்பட்டி கட்டி சும்மா வச்சுங்கிறதும் உண்டு. எத்தனை கோழிகள் பாழஞ்சு போயிட்டு இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் கோயிலுக்கு போனால் ஞான மஞ்சா வரையே வரீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஞானாம்பிகாச்சும் பார்த்துட்டு வந்தீங்களா என்ன? இருந்து ஒரு பொம்பளை என்னை பார்த்து பேசி அந்த ஆள் பிடிக்க மாட்டேன்றீங்க, கேஸெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி என்னை உள்ளே அமிச்சாங்க. முதல்ல ஒரு இதுக்கு அவ்வளோ போராட்டம். அந்த அக்கா வெளியெல்லாம் வந்து கொடியெல்லாம் பிடிச்சின்னு அவரை கைது செய், சிவயோகியை கைது செய். அவங்க கோயிலுக்கு போய் என்ன புரியணும்? ஒரு மனுஷனை கைது செய்யறதுக்கு கோயிலுக்கு போய்க்கிறாங்க. இவங்க சிவனை எதுக்கு கும்பிட்டாங்க? எதுக்கா சிவபக்தர்? இவங்கெல்லாம் சிவனடியாரே இல்லைன்னா அந்த போலீஸ்காரன் கோமனம் கட்டுன்னு சும்மா சுற்றுறவங்க தான் சிவனடியாராமா. அப்படியா? மாட்டுக்கறி சாப்பிட்டா சிவனடியார் கிடையாதா? ஒன்று கதை வர சொல்லி வச்சுக்கிறாங்க. ஒரு சாமியார் வந்தாராம், அவர் அந்த ஜாதியில் பிறந்தாராமா. அவரை பார்த்த உடனே மாடே வழி விட்டுச்சாமா பார்க்கறதுக்கு. அப்படி கோயில் திறக்கல இவனுங்க. கோயிலுக்கு உடம்புக்கு சம்மந்தக்குதாப்பா. எப்படி ஏமாத்துறானுங்க? மாடை ஒதுக்கிட்டானுங்க, ஆனால் கோயில் என்ன பண்ணல, திறக்கல. எவ்வளோ பெரிய திருடுதனம் தெரியுதா உங்களுக்கு? மாடு கூட அறிவு வந்து ஒதுக்கிட்டோம், ஆனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் கோயிலை. அப்படி தான் எனக்கு புரியுது. உங்களுக்கு எப்படி புரியுது? சும்மாண்ணா தமாசு அதெல்லாம். கோயிலை பார்த்து ஜாலியாக இருக்குதா, நல்லா இருக்குதா, இதுவாக இருக்குதா, ஃபிகர் வெட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுங்க? ஆமாம், அங்கே வாழை மரத்தானே அரச மரத்தானே போய் வீராக உட்காந்துட்டு பேசிட்டு வாங்க. ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருந்தாக்கா நீங்கள் என்ன மாதிரி இப்போ உறவாட போகிறீங்களோ அந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுங்க. உங்கள் வசதியை பொறுத்து தான். இப்போது ரூம்லாம் போட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி வேணும், அப்படி தானே? ஒரு ரூம் எடுக்கணுன்னா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இல்லாமல் ரூமே 1000 ரூபாய்னா நான் ரொம்ப சீப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பாவம், நான் அந்த காலத்து மனுஷன் பழகுது. அப்டேட் ஆகல. எவ்வளோ இப்போ ரூம்லாம் எத்துங்களுக்கு தான் தெரியும். அப்போ இங்கே அது மாதிரி எல்லாம் ஆள் இருக்கிறாங்க. 2000 ரூபா ரூம் எடுக்க முடியாது. எங்கே போகிறது? பீச் வரந்தான், அப்படி தானே? அப்படி இல்லைன்னா அது கூட ஒரு கதை சொல்லிட்டேன். எனக்கு சுனாமி எதனால் வந்து தான் இந்த மாதிரி பொம்பளைங்க ஆம்பளைங்க போய் கூத்தச்சுனால கடலுக்கு பொருகலையா, சும்மா வந்து உட்காந்துக்கலையான்னு. இங்கே சரி, அங்கே வேளாங்கண்ணி கோயில் நான் சர்ச்சு கட்டி நல்லா தானே வச்சுக்கிறாங்க. அங்கேயும் வந்து என்ன வேணா கதை சொல்லுவாங்க. அது மாதிரி கதையாக சொல்லி நீங்கள் என்ன பண்ணாதீங்க. உங்கள் உடம்பு தான் கோயில். உங்கள் உடம்பு மாதிரி கோயில் கட்டினா அது அவங்க பிரச்சனை. கட்டிக்கிறாங்கன்னா அது யாரு? அவங்க பிரச்சனை. உங்களை பராமரிக்கிறதுக்கு 1008 வழி இருக்குது. நீங்களே சிந்திச்சு என்ன பண்ணுங்க, உங்களை பராமரிங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக யாரை வச்சுங்க. இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்குமா? அந்த எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவும் நடக்காது, நீ தான் நடக்கணும். கோயிலுக்கு போனால் கோயிலில் நடக்கும், யார் நடக்கணும்? இது சிம்பிள் லாஜிக். உனக்கு புரியல என்ன பண்ணுறது? கோயிலுக்கு போனால் அது நடக்குமோ இது நடக்குமோ நம்ம என்ன பண்ணுவோம்? கால் யாருக்கிட்ட இருக்குது? யார் தான் நடக்கணும்? அப்பா, இது புரிஞ்சிச்சுன்னா கோயிலுக்கு போய் என்ன பண்ண மாட்டேன். சும்மா ஜாலியாக அது மாதிரிலாம் கட்டுறது சொன்னால் அம்மா எந்தெந்த கோயில் சார் அது மாதிரி கட்டிக்கிறாங்க, அந்தந்த கோயில்கெல்லாம் ஒரு டூர் போடுறீங்களா? நல்லா இருக்கும்ல. இது வியாபாரத்துக்கு வேணால் உதவுமே தவிர மற்றபடி அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை.
பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.